கேரளாவில் என்ன நடைமுறை என்றால், பார்ப்பனர்கள், நம்பூதிரிகள், நாயர்களை தவிர மற்ற எல்லோருமே அங்கே கீழ்நிலையிலே தான் இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்பது கூட இல்லை. கோயிலை சுற்றியுள்ள தெருக்களிலேயே நடக்கக்கூடாது என்பதுதான் வைக்கம் போராட்டம். எனவே அதுபோல இந்த நாயர் நம்பூதிரி பெண்களை தவிர மற்ற ஆண்கள், பெண்கள் எல்லோரும் இடுப்புக்கு மேல் ஆடை அணியக்கூடாது என்றிருந்த போது அதை மீறி பெண்கள் உடையணிந்த நேரத்தில் என்ன நடந்தது என்றால், அந்த ராணியின் உத்தரவுப்படி பெண்கள் அணிந்திருந்த ஆடைகள் கிழித்து எறியப்பட்டன. பெரிய கலவரம் நடந்தது, துப்பாக்கி சூடு நடந்தது. ஏறத்தாழ 17 பெண்கள் அந்த துப்பாக்கி சூட்டில் அன்றைக்கு இறந்து போனார்கள். இன்றைக்கு நாம் அணிந்திருக்கிற மேலாடை உயிரை பறி கொடுத்து பெற்றது. இங்க இருக்கிற பலருக்கு தெரியாது. நாம் பெற்றிருக்கிற கல்வி ஏதோ நம்மை அழைத்து யாரும் கல்வி கொடுத்து விடவில்லை. சும்மா வரவில்லை சுதந்திரம் என்பார்கள். அது விடுதலைக்கு மட்டும் பொருந்தாது. சும்மா வரவில்லை சமூக சுதந்திரமும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிக கடுமையான போராட்டங்களுக்கு பிறகுதான் வைகுண்டர் அவர்கள் தெருவிலே அடித்து இழுத்து செல்லப்பட்டார். அந்த போராட்டத்தில் என்ன போராட்டம்? வேற ஒன்றுமல்ல, ஆண்களும் பெண்களும் உடை அணிந்து கொள்ளுகிற உரிமையை பெறுவதற்கு நாம் துப்பாக்கி சூட்டில் நெஞ்சை காட்டி உயிரை பலி கொடுத்து அந்த உரிமையை பெற்றிருக்கிறோம். 19ஆம் நூற்றாண்டின் மத்திக்கு பிறகுதான்